ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு 17 வயசில் பையன் இருந்திருக்கான். அந்த பையனை வந்து திடீர்னு வந்து காணும். என்ன எங்கே ஆச்சு, என்ன பார்க்குறாங்க. சாயந்தரம் ஆச்சு, ராத்தாச்சு, காணவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தச்சலாக வந்து பீரோவை திறந்து பார்க்குறாங்க. அதில் உள்ள நகை வந்து காணும். உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. திடீர்னு தன்னுடைய நகையும் காணும், பையன் காணும்னா என்ன ஆச்சு தெரியலையே சொல்லிட்டு உடனே போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது, அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வயசில் 21 வயசில் 2 காதலி வந்து இருந்திருக்காங்க. அந்த 2 காதலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ கூட ஊர் சுற்றணும், அவ கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வந்து அந்த பையனுக்கு வந்து ஆசையாக இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தா செலவு செய்ய வந்து அவங்ககிட்ட கையில் காசு இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி, அம்மாவுக்கு தெரியாமல் அம்மாவோட நகையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் நைஸாக அந்த நகைகள்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அடமானம் வச்சோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய 2 காதலிகளை கூட்டிகிட்டு சந்தோஷமாக வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து தெரிஞ்சுது. இதை கேட்டு அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா எந்த தாய்க்குமே இது வரக்கூடாத ஒரு சோதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பையனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஏழை தாயாக இருக்காங்க அப்படின்னா அவன் நல்லபடியாக படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோடு, செயின், வளையல் அதெல்லாம் வாங்கி போடணும். இதுதான் ஒரு மகனோட வந்து கடமை. 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வச்ச நகையை வந்து பார்த்திங்கன்னா அதை அம்மாவுக்கு தெரியாமல் திருடி அதை விற்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா தன் காதலியோட, அது ஒரு காதலியில் 2 காதலியோட ஊர் சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகையை விற்று ஊர் சுற்றிருக்கா. அப்படின்னா இந்த பையன் எப்பேற்பட்ட வந்து பையனாக இருப்பான் அப்படின்னு வந்து இதை கேட்டவங்க எல்லா அம்மாக்கே தன்னோட பையன் வந்து நல்ல பையனாக வளரணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் இப்படி ஒரு தன் பையன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வாங்க முடியலன்னா விடுங்க. அதை விட்டுட்டு இருக்கிற நகையை வந்து அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கி உங்கள் ஆடம்பர செலவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றணுங்கிறதுக்காக அதை வந்து திருடி ஊர் சுற்றிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்களுக்கு முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச வந்து நகை வந்து இன்றைக்கி ஒரு பவுனே 1 லட்ச ரூபா வந்து ஆயிடுச்சு. அந்த பணத்தை வந்து ஒரு நாளே எடுக்காது, ரொம்ப தவறாக. அதுவும் அந்த 2 காதலி இவங்க கூட ஊர் சுற்றணுங்கிறதுக்காக செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு. என்றைக்குமே வந்து சின்ன வயசு அப்படின்னால எல்லாருக்குமே அந்த விவரம் தெரியாது. அதனால் சின்ன வயசில் அப்படிங்கும்போது சில பேர் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு வந்து சின்ன தப்பாக இருந்தால் பரவாயில்ல, இது மிகப்பெரிய ஒரு தப்பு, தவறான ஒரு விஷயம். இந்த பையனுக்கு வந்து இப்போ கூட தெரியுமா தெரியாத, இப்போ பிடிச்சது இப்போ கூட அந்த பையனை வச்சுக்கிறது வந்து வச்சு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் அம்மாவுக்கு உண்டானதை வந்து எடுத்து பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம். அந்த பையன் வந்து இதை உணர்வானா, இப்போ உணர மாட்டான். அவனுக்கு 40 வயசு 50 வயசு தான் அந்த உணர்வான். அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு. இந்த காலத்தில் எந்த பிள்ளைகள் வந்து அம்மாவுக்காக இப்படி செய்யணும். சமீபத்தில் நேற்று 2 நாளுக்கு முன்னால் கூட இன்ஸ்டாகிராமில் பெரிய இது வந்துச்சு. அவர் பையன் வந்து 2.25 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அத்தையும் சேர்ந்து வந்து அவனுக்கு வந்து 2.25 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஏன் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம், நீங்கள் எப்படி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சம்பாதிச்சு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம், கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம். அந்த அம்மாவோட காதல தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, செயின் இல்லை, எதுவுமே இல்லை. வீடு பார்த்திங்கன்னா ஒரு தகர கட்டம், விறகடுப்பு, தகரம் போட்ட ஒரு இவங்க நாங்கள் 2.25 லட்சத்துக்கு பைக்கு வாங்கக்கூடாதா, பணக்காரங்க தான் வாங்கணுமா அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. இதுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அதை வச்சு வீடை வந்து பராமரிப்பு பண்ணலாம், நீங்கள் ஒரு கேசரிப்பை வாங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நகை இந்த வீடை வந்து கஷ்டப்பட்டு சேமித்து அதை வந்து பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த பைக்கை வாங்கி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு எல்லோரும் சொன்னதுக்கு எங்கள் அம்மா நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அது சொல்லிட்டாங்க. ஒரு பையனாக இருந்தாச்சு அப்படின்னா அவங்க அம்மா சொன்னால் கூட உண்மையை நல்ல பையனாக இருந்தால் என்ன சொல்லணும், நம்ம வீடு இப்படி இருக்குது, நம்ம வந்து வீடு நிலைமையாக இருக்குது, அதை வச்சுக்கலாம், அதை சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆடம்பரமாக பைக் வந்து கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படிங்கும்போது எதுக்காக இவ்வளோ ஆடம்பரம் பண்ணலால் பைக் வாங்கணும், ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். அதனால் அவங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு நான் வாங்கியிருக்கேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வசதி இல்லை, நகை இல்லை, நகை வாங்கியிருக்கலாம், வீடு பராமரிப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பற்றி அவங்க நினைக்கல. பையன் ஆசைப்பட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெத்த தாய் வந்து பாசத்துக்காக செஞ்சாலும் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து போயிடுச்சு. அது மாதிரி நம்மளால் முடிஞ்சால் நம்ம தாய்க்கு வந்து வாங்கி கொடுக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்ச வந்து காசில் நம்ம பைக் வாங்குகிறோமே அப்படிங்கிறதான் அந்த பையன் வந்து நினச்சி பார்க்கல. அதே மாதிரி தான் இந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம அம்மா வந்து நகையெல்லாம் வச்சுருக்காங்களே, இந்த பையன் நினச்சா ஒரே ஒரு பொண்ணு நகை வந்து அவர் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இருக்கிற நகையை திருடி இந்த 2 ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டுக்காக வந்து அப்போ செலவு பண்ணிட்டா. இப்போ வந்து இதை பார்த்து வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி அழுறாங்க. இனிமேலாம் அந்த பையன் திருந்துவானா எப்படி அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா நல்ல தாய், உங்கள் அம்மா வந்து உங்கள் பாசத்தில் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொன்னாலும் பணக்காரனாக இருந்தால் பரவாயில்லை, பணத்தை பற்றி இல்லை ஏழை தாயாக இருந்தால் அவங்க உழைச்சி தட்டில் வாங்கி தரேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்மதிக்காங்க. கண்டிப்பாக வீடு ஏழ்மை நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இங்கே வந்து வசதிகளை செஞ்சு கொடுங்க. அம்மா வெளியிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி எடுக்கும்படி வசதியான ஒரு மோட்டரை போட்டு அதை போட்டு அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு வச்சு கொடுங்க. அவங்களுக்கு விறகடுப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா கேசரிப்பை வாங்கி கொடுக்கலாம். அம்மாவுக்கு நல்ல புடவை சட்டை வாங்கி கொடுக்கலாம். அம்மாவுக்கு வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாலாம் விறகடுப்பில் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அந்த காலத்தில் வந்து விறகடுப்பு தான் இருந்தாலும் சரி, நான் வந்து கூடயே இருந்து விறகு வச்சு அம்மா கிணத்துலேருந்து தண்ணி வச்சு கொடுத்து அத்தனை வேலையும் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து செய்வேன். கூடவே இருந்து அப்போ சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே எங்கள் அம்மாவுக்கு அத்தனை உதவியும் நான் வந்து செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை கண்டிப்பாக வந்து உங்கள் தாய்க்கு செய்யுங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்து தாய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நமக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த உதவியை செய்யுங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த தாய் வந்து மனசு வெம்படி கதறி அழும்படி இருக்காதீங்க. ஏன்னா அந்த கதறி அழுதாங்க தாய் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வாழணும் அப்படின்னா அம்மா மனசு குளிர்ந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா வாழ முடியாது. அதனால் அம்மாவுக்கு தக்கன வந்து பிள்ளையாக வந்து நல்ல பிள்ளையாக வந்து இருந்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்.